குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கலாம் 26/7/2024 அன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சிவிலுக்கும் இருக்கு, மெக்கானிக்கலுக்கும் இருக்கு, ட்ரிபிளிக்கும் இருக்குது. சரிங்களா? இந்த நோட்டிபிகேஷன் எங்க வந்துச்சுன்னா www.tnpsc.gov.in அந்த வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் வந்தது. நம்ம 26/7 அன்னைக்கு வந்த நோட்டிபிகேஷனுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 24/8/2024 11:51. சரிங்களா? 24/8 ராத்திரி அன்னைக்கு நீங்க முழுசா அப்ளை பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்பனா ஒரு 4 நாள் கழிச்சு 28ல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த தடவை என்ன நமக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும், சிவில் மெக்கானிக்கல் எல்லாத்துக்கும் தனித்தனியா எக்ஸாம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு சேர்த்து வச்சிட்டாங்க. சரிங்களா? இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ்ல அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு பயோடெக்னாலஜி, பாட்டனி, இந்த மாதிரி பல சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து லைப்ரரி, லா எல்லாமே சேர்த்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸா இன்க்ளூட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப இதுல புது ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 2, அதாவது டெக்னிக்கல் பேப்பர் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கும். சரிங்களா? டெக்னிக்கல் பேப்பர் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கும். பேப்பர் 1 வழக்கம் போல OMR டெஸ்டா தான் இருக்கும். அண்ட் டேட்டுமே உங்களுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. ஒரே நாள்ல எப்பவுமே எழுதுற டெஸ்ட்டை இப்ப 2 நாளைக்கு போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? 14/10/2024 டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 14/10/2024 இருந்து 23/10/2024 இதுல 19ஐயும் 20ஐயும் எக்ஸ்க்ளூட் பண்ணி இந்த ஒரு 7 நாள் இருக்குது. சரிங்களா? 19ஐயும் 20ஐயும் எக்ஸ்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 நாள் இருக்குது. 7 நாள்ல உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. எந்த டெஸ்ட்? டெக்னிக்கல் பேப்பரை. சரிங்களா? இது கழிச்சு 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில 9:30 to 12:30 இந்த பேப்பர் 1க்குரிய OMR டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு புதுசா வந்திருக்க ஃபீச்சர். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே சேர்த்துதான் இந்த சிபிடி டெஸ்ட். நம்ம சிவிலுக்கும் இருக்குது, ட்ரிபிளிக்கும் இருக்குது, மெக்கானிக்கலுக்கும் இருக்குது. சரிங்களா? நம்ம சிவிலுக்குரிய கோடு 398, ட்ரிபிளிக்குரிய கோடு 400, மெக்கானிக்கலுக்குரிய கோடு 399. சரிங்களா? இது எல்லாமே இந்த பேப்பர் 2ஓட சப்ஜெக்ட் பேப்பர் எல்லாமே டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு எப்ப சொல்லுவாங்கன்னா tnpsc.gov.in வெப்சைட்ல உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க இந்த எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிஆர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓடிஆர் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குமே ஓடிஆர் அப்ளை பண்ணும். இந்த ஓடிஆர் அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் குறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? we will always be there to help you. அண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்பவுமே உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் ஏதாச்சும் வருதுனாலுமே இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? நம்மளோட இன்ஸ்டியூட் உங்களுக்கு எதுனாலும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் அப்ளிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குரிய டேட் எப்ப சொன்னேன்? 3 நாள் இருக்கு. 28ல இருந்து 30ஆம் தேதிக்குள்ள 3 நாள் இருக்கு. ஓகேங்களா? இதுல அன்னெக்சர் 1ல எந்த பேப்பருக்கு சிலபஸ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அன்னெக்சர் 1ல எப்படி அப்ளை பண்ணும் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. போஸ்டிங் பாத்தீங்கன்னா சிவிலுக்கு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவிலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப எவ்வளவு போஸ்ட் வருதுங்க? 201 போஸ்ட் இருக்குங்க. சரிங்களா? 201 போஸ்ட் சிவிலுக்கு மட்டுமே இருக்குது. ஓகே. இந்த டவுன் கண்ட்ரி அண்ட் பிளானிங், ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் இந்த 3 போஸ்ட், அடுத்து இங்க இருக்க அந்த ஹைவேல இருக்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர், பப்ளிக் ஒர்க்ஸ்ல இருக்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இதெல்லாமே நம்ம சிவிலுக்குரியது தான். அடுத்தது WRDல உங்களுக்கு 115 போஸ்ட் இருக்குது. அது முன்னாடியே இருந்திருக்கும். சரிங்களா? வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு 115 போஸ்ட் இருக்குது. அடுத்து சிப்கோல ஒரு 5 போஸ்ட் இருக்குது. சரிங்களா? சிப்காட், டிஎன்ஆர்டி, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட், டவுன் பிளானிங், எக்ஸிகியூட்டிவ் சர்வேயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மொத்தம் 210 போஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது போக மெக்கானிக்கலுக்கு பாத்தீங்கன்னா ஃபோர்மேன், மரீன்ல ஃபோர்மேனோடதும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸிகியூட்டிவ் இந்த மாதிரி மொத்தம் 18 போஸ்டும், பிடபிள்யூடிலையும் ஹெச்ஆர்சிலையும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தம் 80 போஸ்டும் சரிங்களா கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த டேட்டா எல்லாமே லயபிள் டு மாடிஃபிகேஷன். இது எல்லாமே டென்டேட்டிவ் டேட்டா தான். சரிங்களா? இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாமே நமக்கு ஒரு டென்டேட்டிவ் டேட்டா தான். இந்த நம்பரை பார்த்து வரி பண்ண வேண்டாம், ரொம்ப கம்மியா இருக்கேன்னு வரி பண்ண வேண்டாம். மேபி அடுத்தடுத்து டென்டேட்டிவா ஆட் பண்ணிட்டே வருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்குமே ஆட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குது.
சரிங்களா? இன்னும் வேற ஏதாச்சும் போஸ்ட்டுமே ஆட் பண்ணலாம் அப்படின்னும் இந்த நோட்டிபிகேஷன்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே. இப்ப யார் யாரெல்லாம் சார் அப்ளை பண்ணலாம்? 18 வயசு முடிச்சவங்க எல்லாருமே வந்து ஃபோர்மேன் மெரின் போஸ்டா இருந்தா அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபோர்மேன் மெரின் போஸ்ட்டுக்கு 18 வயசு முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பிசி, ஓபிசி ஆர் பிசிஎம்ஸ், எஸ்சி, எஸ்டிஎஸ்க்குலாம் கிடையாது. ஓகேங்களா? அதை தவிர்த்து உள்ள எல்லாருக்குமே மோஸ்ட்லி மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32, 37 அந்த அளவுக்கு இருக்குது. சரிங்களா? இதுலயுமே கன்செஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே சரி. ஓகேங்களா? அடுத்ததாக குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் அதாவது நமக்குரிய போஸ்ட் என்னன்னு பாருங்க. ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஓகேங்களா? இங்க இருக்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இது வந்து டபிள்யூஆர்டிக்கு ஒன்று, ஒன்று வந்து பி பிடபிள்யூடிக்கு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா நீங்க இருக்கணும். பிஇ சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கணும். இந்த மாதிரி வர அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்னு வர போஸ்ட்ல இருக்குமே நீங்க வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கணும். சரிங்களா? இதுலயுமே உங்களுக்கு வந்து என்னன்னா ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் தருவாங்க. ப்ரிஃபரன்ஸ் எப்பனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்லயோ நீங்க 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்சஸ் தருவாங்க. சரிங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க வந்து மத்த எல்லா டிபார்ட்மெண்ட் சிவிலை தவிர எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க சிவில் இன்ஜினியரிங் போட்டிருக்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யாரும் அப்ளை பண்ணிட வேண்டாம். சரிங்களா? தெளிவாக படித்தால் எக்ஸப்ட் சிவில் இன்ஜினியரிங் போட்டிருக்கோம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம சிவில் இன்ஜினியரிங் வந்து யாருமே எலிஜிபிள் கிடையாது. அப்ளை பண்றப்ப என்ன பண்ணணும்? சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை. சரிங்களா? ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து பக்கா வச்சுக்கோங்க. உங்களுடைய எஸ்எஸ்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, டிகிரி இந்த மாதிரி என்னென்ன சர்டிபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கையில் வச்சுங்க. டிப்ளமோ சர்டிபிகேட் ப்ரொவிஷனலா இருந்தாலும் சரி, கன்சல்டேட்டா இருந்தாலும் சரி, சரி டிகிரி சர்டிபிகேட் வந்து ப்ரொவிஷனலா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து அன்னெக்சர் 5 இந்த நோட்டிபிகேஷனோட அன்னெக்சர் 5ல இருக்கும். சரி, இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருக்கு? டிஎன்பிஎஸ்ஓட வெப்சைட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதுல அன்னெக்சர் 5 போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களோட டிகிரி சர்டிபிகேட் உடனே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா உங்க கான்வெகேஷன் ரெஜிஸ்டர், அதாவது தொலைச்சிட்டீங்க இல்ல வந்து டக்குன்னு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கான்வெகேஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது உங்க காலேஜ்ல இருக்குங்க. அதோட எக்ஸ்ட்ராக்ட வந்து குவாலிஃபிகேஷனோட எவிடன்ஸா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். தப்பு இல்லை. சரிங்களா? அடுத்தது முக்கியமா வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஈக்குவலன்ஸ்னா ஈக்குவலன் டிகிரி அப்படின்னு சொல்றது கரெக்டுங்களா? என்னென்ன கவர்மெண்ட், அதாவது ஒரு டிகிரிக்கு எது ஈக்குவலன் டிகிரி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெப்சைட்ல இருக்குது. சரிங்களா? அதை போய் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு உங்க டிகிரி அதுக்கு ஈக்குவலன் டிகிரியா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இதெல்லாம் வந்து உங்களோட விஷன் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இது நமக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த ஸ்டாண்டர்ட் 3, 2 அந்த மாதிரி கேட்கறாங்க. அது என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி உங்களுக்கு என்னென்ன டிசபிலிட்டிஸ் வந்து என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்தந்த டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க கேன் அப்ளை ஃபார் திஸ், ஆர் இது இல்லாதவங்க வந்து நீங்க பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? உங்களுக்கு எது எது சூட்டபிளா இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணிக்கணும். ஓகே. கமிங் டு த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிங்களா? பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாம் ஆமா. சரிங்களா? கிளைம்ஸ் மேட் ஆன் தேர் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களை வந்து கேண்டிடேட் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் கட்ல தூக்கிடலாம், இதெல்லாம் கட்ல தூக்கிடலாம். சரிங்களா?
ஓகே, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். கரெக்டா? இந்த பேப்பர் 1 எப்படி, பேப்பர் 2 எப்படி நடக்க போகுது, இந்த மொத்த டெஸ்ட்டும் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் இந்த வீடியோவோட மைய கருத்து. சரிங்களா? ஏன்னா எப்பவுமே என்ன நடக்கும் உங்களுக்கு வந்து சிபிடி டெஸ்ட் இல்லாம OMR டெஸ்ட்ங்கிறப்போ ஓகே, அடுத்து நம்ம பார்க்கும்போது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு இந்த தடவை ரொம்ப மாறி இருக்குது. பிகாஸ் உள்ள என்ன பண்ணிருக்காங்க, சிபிடி பண்ணிருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா மாத்திட்டாங்க. அப்போ இதனால் வரைக்கும் ஓஎம்ஆர் டெஸ்டா இருந்த டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் பேப்பருக்கு மட்டும் சிபிடி டெஸ்டா ஆக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ என்ன நடக்க போகுதுன்னா, பார்ட் 1 பார்ட் 2 சொல்றாங்கல்ல, பார்ட் 1 வந்து ஃபுல்லா தமிழ் எலிஜிபிலிட்டியும் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் சேர்த்து வர வந்து அந்த 100 மார்க்ஸ். ஓகேங்களா? இது பிரச்சனையே இல்லை. ஓகே, அந்த 100 200 மார்க்ஸ் வர்றது இது பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது வர பேப்பர் 2 அதாவது சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சிபிடியா மாறுது. ஓகேங்களா? இதுக்கு என்னன்னா இந்த சிபிடி வந்து நீங்க வந்து ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பழகுனது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லயே மாடல் டெஸ்ட் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எத்தனை தடவை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சரிங்களா? யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள். ஓகேங்களா? எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகே, உங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு. அதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய கேட்டகரி வைஸ் என்னென்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துருங்க. ஓகே, இதுல வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ல டிகிரி, எந்த டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்கறாங்களா, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கேட்கறாங்களா, பிஜி ஸ்டாண்டர்ட்ல கேட்கறாங்களா, தமிழ்ல கேட்கறாங்களா, இங்கிலீஷ்ல கேட்கறாங்களா அப்படின்ட்டு 6.11ல பேப்பர் 2 எப்படி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் சிவில் சிவில்னு வர எல்லா இடத்துலயுமே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் கேட்கறாங்க. அண்ட் தென் இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்லயுமே பேப்பர் அவைலபிளா இருக்கும். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு இங்கிலீஷ்ல தான் பேப்பர் அவைலபிள். இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் அவைலபிள். சரிங்களா? அண்ட் தென் ஃபைனலா உங்களுக்கு ஏதாச்சும் queries டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஓகே, இதை அப்ளை பண்றதுலயோ இல்ல வந்து உங்களுக்கு த்ரூ திஸ் ப்ராசஸ் ஏதாச்சும் queries ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 10 AM to 5 PM குள்ள, அதாவது ஒர்க்கிங் டேஸ்ல 10 AM to 5 PM குள்ள டோல் ஃப்ரீ நம்பரான இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் queries உங்களுக்கு வந்து மெயில் மூலமா சென்ட் பண்ணணும், ஓடிஆருக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா helpdesk@tnpc.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க வந்து அந்த queries அனுப்பலாம். அந்த queries அனுப்புறப்ப என்ன பண்ணிக்கணும்னா உங்களுடைய மெயில்ல நீங்க இது எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணிக்கணும். உங்களோட பேர், எந்த எக்ஸாமினேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்க கேண்டிடேட் பேர் ஃபுல்லா. சரிங்களா? உங்களோட போஸ்டல் அட்ரஸ் அண்ட் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி. ஓகேவா? நீங்க இப்ப கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடி, இந்த 5 டீடைல்ஸுமே கண்டெயின் பண்ண ஒரு மெயிலை வந்து நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இது இல்லாத மெயில்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த எக்ஸம்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து கண்டிப்பா, அதாவது எனக்கு ஏஜ் லிமிட்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுங்க, அதர் குவாலிஃபிகேஷன்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஆன்சர் பேப்பர் காப்பியை நீங்க வந்து எக்ஸாம் முடிச்சு கொஞ்ச நாள்லயே ப்ராசஸ், அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் முடியிற முன்னாடி வரைக்குமே கேட்கறத வந்து அவங்க என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் மோர் ஓவர் இந்த வெப்சைட்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த அனெக்சர் 1ல உங்களுக்கு தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? வெப்சைட்குள்ள போயிடணும். அடுத்து ஓடிஆருக்கு அப்ளை பண்ணணும். இந்த ஓடிஆர் அப்ளை பண்றப்ப முக்கியமான விஷயம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. சரிங்களா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3 மாசம் முன்னாடி எடுத்த ஒரு போட்டோவை 20 to 50 KB 200 DPI photograph.jpg அப்படின்னு சேவ் பண்ணணும். சரிங்களா? என்ன ஃபார்மேட்ல நம்மளோட போட்டோ இருக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. 4.5 சென்டிமீட்டர்ஸ் அல்லது 4.5 சென்டிமீட்டர்ஸ் அல்லது 170 பிக்சல், 3.5 சென்டிமீட்டர் அல்லது 130 பிக்சல். சரிங்களா? 3 சென்டிமீட்டர் தான் உங்களோட போட்டோவோட உங்களோட இமேஜ் இருக்கணும். மிச்சம் இருக்க 1.5 சென்டிமீட்டர் கிராஸ் 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அதுல உங்க நேமும் அந்த டேட் ஆஃப் போட்டோகிராஃபி கரெக்டா போடணும். சரிங்களா? சப்போஸ் உங்களால அந்த போட்டோகிராஃப் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இங்க 3.4ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தெளிவா படிச்சு பாருங்க. இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே.
அதே மாதிரி சிக்னேச்சருமே என்ன டைமென்ஷன்ல பாக்ஸ் வரையணும், 6x2 பாக்ஸ் ஒன்று வரைஞ்சு அதுக்குள்ள ப்ளூ ஆர் பிளாக் இங்க் பென்ல சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிக்னேச்சரோட சைஸ் வந்து 10 to 20 KB சைஸ் இருக்கணும். signature.jpg அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கேண்டிடேட்டும் 2 எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல வந்து 2ல எதை வேணா வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஓகே. பட் நீங்க வந்து இஃப் யூ ஆர் கேண்டிடேட் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னா யூ ஆர் பெர்மிட்டட் டு சூஸ் ஒன்லி ஒன் சென்டர். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சென்டர் தான் வந்து சாய்ஸே கிடைக்கும். அண்ட் அந்த சென்டர் தான் உங்களுக்கு அலாட்டும் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த வென்யூ தான் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து லாஸ்ட்ல வந்து சேஞ்ச் பண்றதுக்கும் இல்ல ரீஅலாட் பண்றதுக்கோ வந்து கமிஷனுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே. உங்க ஊர்ல வந்து சென்டர் இருக்கா அப்படிங்கறத மட்டும் இந்த இந்த பேஜ்ல போட்டிருப்பாங்க. சரிங்களா? நம்ம காரைக்குடியில உங்களுக்கு சென்டர் இருக்குது. சிவகங்கை சென்டர் எடுத்துட்டு இந்த தடவை காரைக்குடியை சென்டரா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிற காரைக்குடியில இருக்க பசங்களுக்கு இது ஒரு நற்செய்தி. அண்ட் தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 100 rupees. இப் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ற கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா ஓடிஆர்ல ஃபீஸ் கன்செஷனை அவைல் பண்ணிக்கலாம். எத்தனை தடவைனா 3 தடவை அவைல் பண்ணிக்கலாம். நீங்க கரெக்டா அதை ட்ராக் பண்ணிட்டே வாங்க. 3வது தடவை நீங்க அவைல் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா 100 ரூபாயை கட்டிடுங்க. சரிங்களா? இந்த எக்ஸம்ஷன் ஆஃப் ஃபீஸ் வந்து அதான் சொல்றேன், ஓடிஆர் அப்ளை பண்ணீங்கன்னா 3 தடவை நீங்க வந்து ஃபீஸ் கட்டுறதுல இருந்து எக்ஸம்ட் ஆயிக்கலாம். சப்போஸ் 3 தடவை நான் ஓடிஆரோட இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீங்க இந்த தடவை 100 rupees கட்டி ஃபீஸ் எழுதணும், சரி எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? அண்ட் அப்ளிகேஷனை வந்து ஒவ்வொரு தடவையும் சேவ் அண்ட் ப்ரொசீட் ப்ராப்பரா கொடுத்து வெரிஃபை பண்ணி போடுங்க. அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா கரெக்ஷன் விண்டோல சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லெத்தாஜிக்கா இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பவே கரெக்டா பண்ணிடுங்க. ஓகே. உங்களுக்கு பேமெண்ட் ஆஃப் த ஃபீஸ் வந்து நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரியான எந்த ஒரு போர்ட்டல் மூலமோ பண்ணிக்கலாம். பட் டிமாண்ட் டிராஃப்ட், போஸ்டல் ஆர்டர் அந்த மாதிரி ஆஃப்லைன் மோடு பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வில் நாட் பி அக்செப்டட். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு பே பண்ணணும், ஆஃப்லைன்ல உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல ஃபீஸ் கட்டி எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி இந்த மாதிரி ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இதை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல எழுதியோ இல்ல வந்து உங்க வாட்ஸ்அப் மெசேஜ்ல பேஸ்ட் பண்ணிக்கிட்டோ இல்ல ஒரு பேப்பர்ல எழுதியோ வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை வச்சுதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லா உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் நம்பரை மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. ரோல் நம்பர் ஜென்ரேட் பண்ற வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இதுல வந்து நீங்க என்னன்னா இந்த அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்பனா சப்மிட் கொடுத்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணாத வரைக்கும் நீங்க வந்து எத்தனை தடவை வேணா இந்த அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் முன்னாடி வரைக்கும் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் ஃபைனலி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ற ஆப்ஷன் வந்து எப்பனா கரெக்ஷன் விண்டோ அப்பதான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? கரெக்ஷன் விண்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஆர் டீடைல்ஸை வந்து கரெக்ட் பண்ண முடியாது. நீங்க ஓடிஆர் அப்ளை பண்றப்போ பண்ண டீடைல்ஸ் எதையுமே கரெக்ட் பண்ண முடியாது. ஆனா மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓடிஆர் எடிட் அப்படின்னு சொல்லி தனியா தான் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். நீங்க ஏற்கனவே வந்து ஏதாச்சும் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும். சரிங்களா? அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஒரு ஃபார்ம்ல இருந்து கிளம்பி அடுத்த ஃபார்முக்கு வர்றதுக்கான ஒரு டோக்கனா இருக்கும். சரிங்களா? ஃபைனலி இங்க வந்து எக்ஸ் சர்வீஸ்மென்னா யாரு, அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து அதுக்கு எக்ஸ் சர்வீஸ்மென் அவைல் பண்ணா அதுக்குரிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இஃப் யூ ஆர் பிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு சேலஞ்ச் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குரிய டிசபிலிட்டிஸ் ஆர் சேலஞ்சஸோட இதை கொடுத்துருப்பாங்க. சரி. இஃப் யூ ஆர் அ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்ன
கன்ஸ்டன்ஸ் இருக்குது, ஃபீஸ் கன்செஷன் அப்புறம் ரிசர்வேஷன் எல்லாமே அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்குரிய ஃபார்ம் 5 முதலே சொன்னோம்ல, அந்த ஃபார்ம் 5 இங்க இருக்குது. சரிங்களா? பர்சன் ஸ்டடிங் தமிழ் மீடியம். சரிங்களா? நீங்க ஒரு பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், தமிழ் மீடியம் வந்து 1ஆவதுல இருந்து 12ஆவது பிளஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வரைக்கும், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தா போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும், இல்லைன்னா யூஜி வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா யூஜி வரைக்கும். சரிங்களா? தமிழ் மீடியம் ஃபுல்லா தமிழ் மீடியம்லேயே தான் படிச்சிருக்கணும். சரிங்களா? நான் வந்து 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன், காலேஜ்ல இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிட்டேன் அப்படின்னா யூ கான்ட் அவேல் பிஎஸ்டிஎம்மோட ரிசர்வேஷன் உங்களால அவைல் பண்ண முடியாது. சரிங்களா? மாத்தி அவைல் பண்ணி அது வந்து உங்களோட கேண்டிடேட்ஸை ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும், 1ஆவதுல இருந்து 12ஆவது ஃபுல்லா 1ஆவதுல இருந்து 12ஆவது பிளஸ் யூஜி, நீங்க பண்ண யூஜி ஒரு 4 வருஷமா இருக்கட்டும் 3 வருஷமா இருக்கட்டும். சரிங்களா? அது ஃபுல்லா தமிழ் மீடியம். பிஜி பண்ணியிருந்தா பிஜியும் தமிழ் மீடியம் அப்படின்னு இருந்தாதான் நீங்க வந்து பிஎஸ்டிஎம் அவைல் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டிங்கா நாம கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு எதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணுமோ தேவையானதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, இங்க வந்து ரிசர்வேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்க பிசியா இருந்தா, பிசி முஸ்லிம்ஸா இருந்தா, இல்ல எம்பிசியா இருந்தா உங்களுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க இங்க வந்து ஷெட்யூல் கேஸ்ட் இருந்தது, எஸ்சிஏவா இருந்தா, ஷெட்யூல் ட்ரைபா இருந்தா உங்களுக்கு வந்து எவ்வளவு ரிசர்வேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு அதுக்குரிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னங்கிறதையும் என்லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கரெக்டான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி யூ ஹாவ் டு பி ப்ராப்பர். ஓகேங்களா? அடுத்து நம்மளோட சிலபஸ்க்குள்ள வருவோமா? சிலபஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட தகுதி தேர்வுக்கு என்னென்ன சில 10ஆம் வகுப்பு தரம் தான் நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். அதுல என்னென்ன மாதிரி கேட்கலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. இது அனெக்ஷர் 3ல இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஜிஎஸும் அதுக்கு அடுத்த பக்கத்துலயே இருக்கும். ஜிஎஸ்க்குரிய கோடு வந்து 003. ஓகேங்களா? ஜிஎஸ்க்குரிய கோடு வந்து 003. இதுல நம்மளோட இது போர்ஷன்ஸ் ஏதாச்சும் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா பெருசா எதுவும் அப்டேட் ஆகல. சரிங்களா? ஸோ அதே நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின எல்லா டிஎன்பிசியோட டீடைல்டு சிலபஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி வரி பண்ணிக்க தேவையில்லை. அடுத்ததாக நம்ம வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங்கோட சிலபஸையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங்கோட டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இங்க கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 63. சரிங்களா? பேஜ் நம்பர் 63ல இருக்குது. ஓகே, இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா போன ஏஐக்கு, அதாவது 2024 ஜனவரி எழுதின ஏஐக்குரிய சிலபஸும் இந்த சிலபஸும் சேமா தான் இருக்குது. எதுவும் ஆட் பண்ணல, எதையும் குறைக்கவும் இல்லை. சரிங்களா? ஸோ இதுல பிரச்சனை இல்லை சார். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, அப்ளிகேஷன் போடுறதுலயோ இல்ல அப்ளை பண்றப்பயோ சில டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா வி கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் அவர் இன்ஸ்டியூட். ஓகேங்களா? இன்ஸ்டியூட்டோட மொபைல் நம்பர் ஒரு எப்படி கான்டாக்ட் பண்ணுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் வந்து நம்ம இந்த ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, அப்ளிகேஷன் போடுறதுலயோ இல்ல அப்ளை பண்றப்பயோ சில டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா வி கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் அவர் இன்ஸ்டியூட். ஓகேங்களா? இன்ஸ்டியூட்டோட மொபைல் நம்பர் ஒரு எப்படி கான்டாக்ட் பண்ணுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் ஸ்க்ரீன்ல தெரியுற ஒரு 3 நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பர்ல எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் டீம் வில் பி தேர் டு ஹெல்ப் யூ. சரிங்களா? இந்த எக்ஸாம்ஸ் ஓரியன்டா நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். அட்மிஷன்ஸ் வந்து 29/7/2024 அன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. 36,850 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஃபீஸ். ஓகேங்களா? கிளாஸஸ் வந்து 2/8, அதாவது 2 ஆகஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? நியூ ஸ்டூடெண்டா இருந்தா அவங்களுக்கு ஒரு ஃபீஸும், நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்களுக்கு ஃபீஸ் கன்செஷனும் இருக்குது. ஓகே,
சிவிலுக்கு மட்டும் இல்ல, ட்ரிபிளிக்கும் கிளாஸஸ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்பர் நோட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. ஓகே. தெய்வத்தான் ஆகாது என்னும் முயற்சித்தன் மெய்வரத்த கூலித்தரும் என்று கூறி இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.